வணக்கம் மாதவா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அதாவது நம்ம ரூட் மாஃபியா ஜெகதீஷ் இவங்க வந்து இவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் எப்படி வந்து நார்த்தில் செயல்படுது. ஏன்னா நீங்க வடக்கன் ரீல்ஸ்னு சொல்லி ஜஸ்ட் இன்ஸ்டால போட்டு பாருங்களா. நெக்ஸ்ட் பிஎம் யாரு, மோடியா விஜய் அப்படின்னு பார்த்தா விஜய்க்கு ஓட்டு பயங்கரமா உழுதுங்க. அப்ப இதுக்கு பின்னாடி வந்து எவன் இருக்கான்னு பார்த்தோன்னா நம்ம ரூட் மாஃபியா ஜெகதீஷ். இவர் வந்து என்ன மாதிரிலாம் வந்து ரூட் மாஃபியாவோட ஜெகதீஷோட அந்த நாலேஜ், அதோட அறிவை வந்து தமிழ்நாட்டில் எப்படி வந்து ஏமாத்தி ஓட்டு வாங்கினாங்களோ அந்த மாதிரி வந்து நார்த்தில் எப்படிலாம் வந்து ஃபேக்காக நரேட்டிவ் செட் பண்ணலாம் அப்படின்னு கேட்க நம்ம நார்த் வடக்கன் சைடு வந்து ஒரு கான்வெக்ஷன் ஒன்று வந்து நம்ம ஷேக் வராங்கிறதுல நம்ம சேனல் வந்து நிறைய பேட்டி கொடுத்துறாரு. அவரோட நம்மளோட நண்பர் தான். அவர் ஒரு காணொலி போட்டுக்கிறாரு. அந்த காணொலியில என்ன மாதிரிலாம் செயல்படுத்துறாங்க, எப்படிலாம் பேசுறாங்கிறது ஃபன்னியா செம ஜாலியா வந்து ரூட் மாஃபியா வந்து போலம் பொழுதுக்கிறாங்க. அந்த வீடியோ பத்தி தான் இன்னைக்கு நம்ம ரியாக்ஷன் பார்க்க போறோம். முழுக்க ஃபன்னு தான், ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். हेलो रूट है जगदीश मामा. हाँ उधर एल्ला रेडी. हाँ काम करो. हाँ अच्छा கெட்டப் செமையா இருக்கு. इंडिया's यंगेस्ट चॉकलेट बॉय सीएम तलपति विजय है. तलपति रुको. இந்தியாவோட யங்கஸ்ட் சாக்லேட் பாய் விஜய். யங்கஸ்ட் சாக்லேட் பாயா சார் சூப்பரா. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா தல்பதி விஜய். அதாவது பார்த்தா இந்த நார்த்தில் பார்த்தோன்னா அதிகப்படியான வந்து விஜய் எப்படி பேசுறாங்கன்னா விஜய் அப்படின்ற வார்த்தை கிடையாது, தல்பதி விஜய்னா அப்ப இங்க வந்து தமிழ்நாட்டில் பார்த்தோன்னா ஜோசப் விஜய் அப்படின்னு சொல்றாரு. அபிஷியலா பார்த்தோன்னா அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. ஆனா நார்த்ல ஏன் வந்து இவன் வந்து தல்பதி விஜய்னு சொல்றான்னா ஜோசப் விஜய்னு சொன்னா எவனும் ஓட்டு போட மாட்டான். ஜோசப்னா ஏய் நீ யாரு, நீ சிறுபான்மை மதமானி, கிறிஸ்டினானி, கைக்குலியா நீ அப்படின்னு எவனும் ஓட்டு போட மாட்டான், சப்போர்ட் பண்ண மாட்டான்றது கேட்க என்ன மாதிரி பேசுறாங்கன்னா தல்பதி விஜய். தல்பதினா நான் ராஜவம்சங்க, இந்தியாவோட ராஜவம்சம் தல்பதி அப்படின்னு மாரி வந்து ஃபேக் நரேட்டிவ் தான் பார்த்தோன்னா தல்பதி விஜய் வந்து புதுசா ஒரு பேரை கண்டுபிடிச்சு யூஸ் பண்றாங்க. சார் அடுத்து பார்ப்போம். बेटी स्मार्टेस्ट यंगेस्ट सीएम है इन इंडिया. सीएम स्मार्टेस्ट यंगेस्ट वी नीड तलपति सीएम इन बिहार. रुको जगदीश भैया रूट माफिया है. हाँ एक रील में 25 काम करना कटपड़ी अगले இங்க நிறைய वर्कर्स போட்டு काम करो कटपड़ी अगले एक रील में 25 वेस्ट 50 ओके 50 अच्छा है ओके 50 मालूम. ஒரு வீடியோக்கு 50 ரூபாய். भैया விஜய் தல்பதி நீட்டு ஒழிச்சிட்டார். ஐயோ சும்மா அடிச்சுடுறா ஓகே நீட்டு ஒழிச்சிட்டார். தமிழ்நாட்டுல நீட்டு இல்ல. அடிச்சுடுறா. நீ எந்த மடப்பைய அங்க போய் செக் பண்ண போறான், படிக்க போறான். நீ அட்ரா கிழிச்சுடுறா என்கிட்ட வேண்டாம். अरे भैया एक आइडिया है. क्या नीट ஒழிச்சதுங்க மோடியே பயமுத்திருச்சு. விஜய் பயமுத்திருச்சு. जगदीश रोटू मामे केटिया 75 rupees this reel. अच्छा पेमेंट है. உனக்கு 25 50 क्या 50 ஓனர் மே 50 25 25 ரீல் ஓகே. ரியல் பார்த்தோன்னா ஆனா உண்மையா தமிழ்நாட்டில் பார்த்தோன்னா நீட்டுக்கு எதிராக போராட்டம் பண்ண மாணவர்களை அரெஸ்ட் பண்ணிச்சு இந்த தாவேக அரசு. யாரு நம்ம சிஎம் சார் ஜோசப் விஜய் சார் பார்த்தோன்னா மாணவர்களை அடிச்சு தூக்கி போட்டு பொழந்தாங்க. ஆனா இன்னைக்கு நார்த்தில் பார்த்தோன்னா நீட்டு ஒழிச்சிட்டாரு. நீட்டை ஒழிச்சு சும்மா மோடி ஓட விட்டாரு. மோடி ஷாக்கு அப்படி மாரி பார்த்தோன்னா ஃபேக் நியூஸ். ஏங்க உண்மைங்க, இன்ஸ்டால போய் போட்டு பாருங்க, விஜய் ரீல்ஸ் வழக்கம் போட்டு பாருங்க. அவங்க என்ன மாதிரி வந்து அட்ராசிட் பண்றாங்க, ஃபேக் நியூஸ் எப்படி செட் பண்றாங்க நீங்க பாருங்க. பாத்துட்டு வந்து கூட இந்த வீடியோ பாருங்க, காரி துப்புங்க நீங்களே. अच्छा सीएम नेक्स्ट पीएम 2029 जननायकन सिल्क 500 crores 500 crores Avengers no 500 crores भैया. நீ 1000 crores वर्ल्ड हिट जननायकन ओके. जगदीश रूट मामा है क्या रे. रुको जननायकन में वर्ल्ड वाइड हिट है. ऑस्कर फिल्म सेलेक्टेड जननायकन तमिलनाडु फ्लॉप है. தமிழ்நாட்டில் ப்ராப்ளம் படம் हिट तमिलनाडु फ्लॉप पैन इंडिया मूवी है. पैन इंडिया தமிழ்நாடு தானே அது ஓடல, வேர்ல்டு ஹிட் அது. पापा पैन इंडिया तलपति विजय जंतर मंदिर आया. தல்பதி ஜந்தர் மந்தர் விஜய் போனா நீ பார்த்த நீ விளக்கு எடுத்து போச்சா. ये टेक्नोलॉजी டெக்னாலஜி
ரெடி பண்ணி नो AI ये பெரம்பூர் के विजय को जाएगा जगदीश मामा பெரம்பூர் के विजय போனார்ல அந்த வீடியோ அனுப்பு அத ஜெண்டர் மந்தர் ஆக்கி வீடியோ போட்டுரு கட்டுங்க பேசுங்க அச்சா க்ளோஸ் உண்மையா சொல்றேன், அந்த மாதிரி வீடியோ ஒண்ணு வைரல் ஆயிட்டு இருக்கு. நார்த்ல மட்டும் இல்ல, தமிழ்நாட்டுல சில அணிகள் பார்த்தோன்னா விஜய் அவர்கள் வந்து நீட்டுக்காக போராடக்கூடிய மாணவர்களுக்காக சப்போர்ட் பண்றதுக்கு கை கொடுக்க வந்து போயிட்டாருன்னு சொல்லி அந்த வீடியோவை ஷேர் பண்ணாரு. நீங்க பாத்துருப்பீங்க. எவ்வளவு கேவலமா இல்ல, பெரம்பூர்ல வந்த கூட்டத்தை வந்து வீடியோ எடுத்து நார்த்ல வந்து நீட்டுக்கு எதிராக வந்து சப்போர்ட் பண்றாரு அப்படின்னு வந்து போட்டு விட்டாங்க. நிறைய செட் பண்ணாங்க. ஆனா ஆக மொத்தத்துல ஃபைனலா வந்து நீட்டோட நிலைப்பாடுல விஜய் சாருக்கு பார்த்தோன்னா நீட்டை ஆதரிக்கிறாரு அவரு. அதனாலதான் மாணவத்துக்கு உள்ள வச்சாரு. இல்லைன்னா போராட்டம் பண்றதுக்கு ஒரு பெரிய இடத்த மெரினா பீச் வந்து ஓபன் பண்ணலாம்ல. ஜல்லிக்கட்டை விட மிகப்பெரிய ஒரு போராட்டம் பண்ண வேண்டியதுங்க தமிழ்நாடு தாங்க. ஜல்லிக்கட்டுனா மாடுங்க. ஆனா நீட்டுன்றது எஜுகேஷன், நம்மளோட தலைமுறை, நம்மளோட குழந்தைங்க படிக்கிற வாழ்க்கை, ஃபியூச்சர். இதுக்காக ஒரு சிஎம் பண்ணாரா, சப்போர்ட் பண்ணாரா அப்படின்னா எவ்வளவு பெரிய நல்ல விஷயம். ஆனா பண்ணல. என்ன காரணம்? மோடி அவ்வளவுதான் மிரண்டுறாரு சாரு. அதுக்காக பயந்தே பார்த்தோன்னா மோடியோட அஜெண்டா செயல்படுறதுக்கு பார்த்தோன்னா நீட்டுக்காக வாயை திறக்கல, வாயை வந்து மூடிட்டு இருந்தாரு. சரி, அடுத்த நான் சொல்றேன் பார்ப்போம். அபிஜித் சிங் அண்ட் விஜய் வந்து ஒன்னா இருக்க மாதிரி ஒரு போட்டோ ஏஐ போடு. ऑलरेडी फोमन वांगसुक विजय सेठ की रील போட்டாச்சா? ஜெகதீஷ் மாமா, रूट मामा, ये रील में ये फोटो में 15 रुपीस कटपड़ी आगले. ओके 30 रुपीस. नेक्स्ट अमेरिकन प्रेसिडेंट विजय क्या रे मामा? जगदीश मामा 25 प्रेसिडेंट नहीं, वन अमेरिकन प्रेसिडेंट नहीं, इंडियन प्राइम मिनिस्टर विजय है. इंडियन प्राइम रुको ओके अच्छा हाँ ஏ பேட்டி, अमेरिका प्रेसिडेंट भैया இதைத்தான் என் பெண் சொன்னான். செவிட்டு लेके बेटी भैया विजय राक है, पीएम मोदी शाक है. आईपी करके अच्छा अच्छा रुको விஜய் தளபதி है, புது ஸ்கீம் है, நான் முதல்வன் திட்டம். நான் முதல்வன் திட்டம். விஜய் டேய் भैया ये डीएमके गवर्नमेंट है கொண்டு नहीं DMK को बैन कर दो. विजय है, நான் முதல்வன் திட்டம் है கொண்டு வந்தாரு. स्पेलिंग स्पेलिंग टाइप பண்ணி स्पेलिंग நான் முதல்வன் टाइप नाम चैतन्य हाँ? नाम चैतन्य भैया விஜய் முதல்வன், ஜெகதீஷ் முதல்வன், ஜெகதீஷ் ஓகே ஹாப்பி, ஜெகதீஷ் முதல்வன் திட்டம் முதல்வன் வேண்டாமா? நோ 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 கண்டுபிடிச்சிருவான். தமிழ்நாட்டிலே கண்டுபிடிச்சிருவான். நேம் அப்படியே இருக்கட்டும். ओके क्या क्या तमिलनाडु का फ्री बस का विजय इंक्लूड फ्री बस है தமிழ்நாடு है, விஜய் ஒன்லி விட்டு இருக்கு. अच्छा अच्छा இலவச பஸ்ஸுமா? பருப்பு பருப்பு अच्छा लेडीज के मंथली 1000 रुपीस क्रेडिट के 2000 के लड़की है 5000 के विजय கொடுக்கறாரு. 5000 10,000 के எவன் வந்து பார்க்க போறான், ரேஷன் கார்டு வாங்க போறான், திரும்ப வாங்க போறான். அதாவது பாத்தீங்கன்னா டிஎம் காட்சில பாத்தீங்கன்னா ஒரு சில பஸ்கள் குறிப்பிட்ட பிங்க் பஸ் சொல்லுவாங்களா, அந்த பஸ்ல பாத்தீங்கன்னா இலவசமா பெண்கள் வந்து பயணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா நம்ம விஜய் சர்க்கார்ல அது அரசியல் வந்து முடிவு பார்த்தோன்னா நான் ஆட்சிக்கு வந்தா தமிழ்நாட்டில் உள்ள எல்லா பஸ்ஸும் பார்த்தோன்னா இலவசம் அப்படின்ட்டாப்ல. ஆனா அப்படி கொண்டு வந்தா பார்த்தோன்னா போக்குவரத்து லாஸ் ஆயிடும். இதை தெரியாம வாய் விட்டாரு. வாய் விட்டது மட்டும் இல்லாம ஆல்ரெடி இருந்த இலவச பஸ்ஸை பார்த்தோன்னா கேன்சல் பண்ணிட்டாரு. தூக்கிட்டு புதுசா நான் வந்து கொண்டு வர போறேன். அது வந்து எப்ப கொண்டு வருவது தெரியல. மேபி வந்து ஆட்சி முடியும் போது 4 வருஷம் கழிச்சு அந்த 1 மாசம் 2 மாசத்துல தமிழோட முழுக்க இலவச பஸ் பேருந்து அப்படின்னு சொல்லுவாரான்னு தெரியல. ஆல்ரெடி இருந்த ஸ்கீம் வந்து நீங்க வந்து விட்டு இருந்தா கூட நிறைய பெண்கள் வந்து வேலைக்கு போற பெண்கள் வந்து பெனிஃபிட்டா வந்து ஒரு யூஸா இருக்கா. மக்கள் வந்து இலவசமா போயிட்டு இருந்த பஸ்ஸையும் கேன்சல் பண்ணிட்டு இப்ப இவரு எப்ப கொண்டு வர போறாருன்னு தெரியல. சரி, என்னத்த சொல்றது. சரி, அடுத்து பாப்போம். புஷியாந்துக்கு எது ஃபேக் நியூஸ் போடணுமா வேண்டாம், கழட்டி விட்டுறலாம். ஓகே கழட்டி விட்டுலாம். आनंद ये एक आइडिया है. ஜெயிலுக்கு போகுது. नहीं कमीशन करेक्शन 0%. नहीं புஷியானந்த் விஜய் ஒளிச்சிச்சு ஊழல் கம்ப்ளீட்லி ஜீரோ ஊழல். அவர் மட்டும் ஒழிக்கல, சிஎம் சார் விஜய் அவர்கள் அவரே சொல்ற மேடையில ஊழல் எவனும் வாங்கல, ஊழல் கிட்ட கொடுக்காதீங்க நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அதாவது ஊழல் லஞ்சம் வாங்குற மேல வந்து ஆக்ஷன் எடுத்துக்கலாம்னு கேட்டா இல்ல, தான் கட்சிக்காரனே வாங்கிருக்காங்க லஞ்சம், அவங்கள நீங்க வந்து எடுத்துக்கலாம்னு கேட்டா இல்ல. புஷியானந்தம் பார்த்தோன்னா 70 கோடிக்கு மேல வந்து லஞ்சம் வாங்கினதா வந்து கேஸ் இருக்கு. ஆனா எவன் கேஸ் கொடுத்தனா அவன் மேல வந்து எடுத்துக்கிறாங்க ஆக்ஷன். அப்ப இதுதான் வந்து ஊழல் ஒழிக்கிற லட்சணமான கேள்வி கேட்டா பதில் இல்ல. சரி, भैया விஜய் ஊழல் இல்லையம்மா, விஜய் ஊழல் ஒழிச்சிச்சு. விஜய் ஊழல் ஒழிச்சிச்சு. விஜய் ஊழல் இல்லம்மா.
No, nahi. Delete that news. Okay, भैया. Very beautiful young CM in Tamil Nadu. हाँ Okay. Beautiful अच्छा young CM. Tambi. We are at Jharkhand, but I love Vijay. भैया इंग्लिश We are Jharkhand, பாத்துக்கலாம். but I love Vijay. हिंदी में take. हाँ Ready. हिंदी अच्छा Yeah. हाँ We are in Manipur, हाँ but I love Vijay. We are in Pakistan, Afghanistan, but I love Vijay. हाँ Tambi. ट्रम्प विजय काल नमस्कार विजय ட்ரம்ப் விஜய் கால்ல இருந்து நமஸ்கார் வாங்குச்சு. Trump. உண்மையா சொல்றேன், பாகிஸ்தான் ஒருத்தன் பேச வீடியோ கூட பாத்துங்க. அவன் சொல்றான், தளபதி விஜய், ஐ லவ் தளபதி விஜய், இஸ் எக்ஸலன்ட் மேன், சூப்பரா ஆட்சி பண்றாருன்னு பாகிஸ்தான் ஒருத்தன் போடுறான். ஏய் என்னடா சொல்றீங்க, நாங்களாம் காரி துப்பிட்டு இருக்கேன், நீங்களா வந்து எக்ஸலன்ட் இருக்கீங்க, ஏடா வாழ்றது நாங்கடா, எங்களுக்கு தானே தெரியுது தினம் தானே என்ன இஷ்யூன்றது. ஆனா இவன் பாகிஸ்தான் போடுறவே சொல்றான், பாகிஸ்தான் தான் நான் பேசுறேன், தளபதி விஜய் எக்ஸலன்ட், சூப்பர், மாஸ் ஹீரோ, சூப்பர் அப்படின்னு சொல்லி ரீல்ஸ்ல வந்து பார்த்தோன்னா உலகத்தை ஓட்டுறாங்க. என்னவோ சொல்லு, அதாவது தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்தி ஆட்சி பிடிச்சிட்டாங்க. ஒருவேளை இந்தியாவே ஏமாத்தி ஆட்சி அப்படின்னு பிளான் பண்ணானு தெரியல. பிடிச்சிடும். ஏன்னா தமிழ்நாடு மக்களே பார்த்தோன்னா ஒருவேளை படித்த மண் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கேயே பார்த்தோன்னா நம்பி ஓட்ட போட்டானா, அங்கெல்லாம் படிக்காத தற்கொலைகள், சங்கிங்க, மாட்டு சாணி, மாட்டு கோமி வந்து நல்லது அப்படின்றவன அவனு என்ன பண்ண போறானு தெரியல. சரி பாப்போம். விஜய்க்கு அனுமான் போல பல சக்தி இருக்கு. விஜய் கையில மழை வச்சிரு. உண்மைதான், காவிரியில தண்ணி வரல, தண்ணி கேள்றான்னா அதுக்கு வந்து பதில் இல்ல. ஆனா இவனா சொன்னாங்க தெரியுமா, மழை பெஞ்சிச்சு, காவிரி டேம் திறந்து விட்டான். பாத்தியா, வர்ண பகவானே பார்த்தா தளபதி பக்கத்துல வந்து நிக்கிறான். தளபதி விஜய் பார்த்தா சாதாரண மனுஷன் கிடையாது, அவர் சாமி. அப்ப வந்து சாமியே பார்த்தா இவர் பேச்சை வந்து இவருக்காக வந்து சப்போர்ட் பண்ணது பாத்தியா அப்படின்னு சில சங்கிங்கெல்லாம் வந்து போட்டுருந்தாங்க. அந்த மாதிரி வந்து நாட்டுல போடலாம், தப்பு கிடையாது, அப்படிதான் இருக்குது. ஜனநாயகத்தை வென்ற ஜனநாயகன் தமிழ் மாதிரி இருக்கு. வேண்டாம் 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 ஓகே வேண்டாம். Okay. நீ என்ன செய்யற, பூரா வந்து ஐ எம் இன் अंटार्कटिका, आई लव विजय. अंटार्कटिका देखो काम करो. भैया फिनिश हो गया फिनिश नहीं भैया, कॉलेज स्टूडेंट्स में हाँ। 1000 रुपीस क्रेडिटेड. விஜய் 1000 rupees எல்லாருக்கும் காலேஜ் ஸ்டூடெண்ட் கொடுக்குது. 5,000. கம்மியா இருக்கா? 50,000. अनएम्प्लॉय के कुड़का सुना நோ அன்எம்ப்ளாய்மெண்ட், விஜய் ஒழிச்சிச்சு. अरे पूरा तमिलनाडु में ये वर्क हां ஒரு अच्छा பட்ஜெட்ல பார்த்தோன்னா மாணவர்கள் பார்த்தோன்னா 1000 ரூபான்றது இல்ல. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இந்த வேலை இல்லா மாணவர்கள் சொல்றாங்கல்ல, இளைஞர்கள், அவங்களுக்கு பார்த்தோன்னா 4000 அப்படின்னு சொல்லியிருந்தாரு மாசம். அதுவுமே இல்ல. அப்ப இந்த மாதிரி எதுவுமே இல்லாத ஒண்ணு இந்த நாட்டுல எப்படி செட் பண்றவன அதுதான் வந்து பேசிக்கிறாங்களா. அதுக்கு அதை சொல்ற வேலை இல்லா பட்டதாரிகளே இல்ல, எல்லாத்தையும் ஒழிச்சிட்டாப்புல அண்ணா. ஒழிச்சிட்டாப்புல. சரி அடுத்த நான் சொல்ல பாப்போம். एक रील में 25 रुपीस. भैया मेरा also Insta நீ influencer. इन्फ्लुएंसर पुरुष वंदा 15 रुपीस. 15 ये चाय 15 रुपीस, एक पानी पूरी प्लेट 15 रुपीस. ना कम करो. केसरी के हैं? केसरी जना ने केसरी के अरे नहीं भैया केसरी ना के लिए केसरी हां हां रुको हाँ, तान हां अच्छा भैया विजय में बाई हार्ट जारमंदर पोटस. बैलेंस पेमेंट रुको भैया, क्या रे 20 रील क्या है हाँ। पेमेंट 20 रील नहीं भैया, 100 रील में पूरा पेमेंट करो. ओके 100 reel आ भैया. या क्या भैया? अच्छा விஜய் மே ஜந்தர் மந்தன் ப்ரொட்டஸ்டே முடிச்சு வைத்தார். நேர்ல போய் போராட भैया முடிச்சார். ये पक्का फेक न्यूज़ भैया सुमो भैया, ना- सुमो करो, ओके भैया काम करो, ओके काम करो, अच्छा अच्छा भैया काम करो. हां डैडी हाँ भैया. मेरा हस्बैंड आई डोंट लाइक, आई लाइक विजय. दिस इज डायलॉग फेमस इन तमिलनाडु. ஓகே உண்மையே பார்த்தோன்னா இப்படிதான் தமிழ்நாட்டுல வந்து பார்த்தோன்னா ஆட்சி பிடிச்சாங்க. அதாவது பார்த்தா நிறைய பெண்கள், ஏங்க என் புருஷனோட எனக்கு வந்து விஜய் தாங்க பிடிக்கும், ஏங்க நான் ஒரு பொண்ணாட்டே கூட போவாங்க அப்படிலாம் சில வந்து தற்கொலை பேசுனாங்க. அதுதான் வந்து அடிச்சு விட்டுருவாங்க. இதே கான்செப்ட் கூட மேபி நாட்டுல பண்ணணும். கண்டிப்பாங்க வருங்காலத்துல அதெல்லாம் நிறைய பார்க்கலாம். அது வந்து பார்த்தோன்னா எனக்கு விஜய் தாங்க முக்கியம், என்னோட ஹஸ்பண்டே வேணாங்க, அவர் யாருங்க அழகுங்க, யாருங்க சாமிங்க அப்படின்னு பேசணும்னு நினைக்கிறேன். நம்ம நாட்டிலே அட்டெண்ட் பண்றோம். ओके ஓகே தமிழ்ல ட்வீட் பண்றானா अच्छी பேர் என்ன கொள்கை என்ன பேரு अरे कोलगे। ठीक है. கொள்கை भैया हाँ। राज जी கொள்கை हां 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 ओके ओके भैया
पूरा ओके पूरा 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 yesterday night विजय फोन करो मोदी मोदी डर रहे ना डर रहे ना डर रहे ना डर रहे ना हाँ क्या अच्छा डर रहे ना हाँ हाँ? Yesterday phone कर रहे पप्पू यही प्ले विजय हाँ नहीं 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 अप्पू बेटा मोदी राहुल किंजरी विजय टे अमित शाह अमित शाह अमित शाह शाह साहब वर्कर तो। அப்படி போடு ஜெகதீஷ் ரூட்மா full today quota over 100 reels I share in QR code telegram okay payment करो okay नहीं खत्म हो गया खत्म हो गया पेमेंट भैया पेमेंट भैया रुको भैया रुको 100 रील फिनिश 15 करो மோடி ஹே 15 lakhs போடு சொல்லிச்சில்ல நம்பனே இல்ல நான் நம்புறேன் தரேன் வீட்ல கேட்டியல தரேன் போற போக்கு மோடிக்கு ஒரு அடி. அதாவது பார்த்தா மோடி சொன்னார்ல, நான் ஆட்சிக்கு வந்தா 15 lakhs அக்கௌண்ட்ல வரும்னு சொன்னாரு. அது என்ன மாதிரி போய் அந்த மாதிரி தான் இது ஒரு போய் சொல்லிட்டு. ஆனா இந்த வீடியோ பார்த்தோன்னா இது காமெடி நகைச்சுவை அப்படின்னு கடந்து போகலாம், ரசிக்கலாம். ஆனா அதையும் தாண்டி இது ஃபேக்ட், இது ஒரு உண்மையான விஷயம் பண்றாங்க. இந்தியாவே சீரழிக்கிறதுக்கு இந்த ரூட் மாஃபியா ஜெகதீஷ் என்ன மாதிரி ஆளை செட் பண்ணி பண்றான்றது. இன்ஸ்டா இன்ஃபுளுன்சர் கிட்ட நிறைய நாத்துல வாங்கி அவங்ககிட்ட காசை கொடுத்து விஜய் தான் நெக்ஸ்ட் பிஎம் போடுங்கடான்னு சொல்லி ஃபேக்கா நிறைய வீடியோ போடுறோம்னா நீங்க பாருங்க. ஆனா இப்படியே போனா இந்த நாடு எங்க போய் முடியும்? அதாவது என்ன ஆக போகுதுன்னு நினைச்சு பாருங்க, ஒரு மாதிரி இருக்கு. அதாவது ஒரு அரசியலை பத்தி என்னன்னு தெரியாம அதை வந்து கத்துக்கணும் கூட வந்து ஆசைப்படாம அரசியலை தெரிஞ்சுட்டு மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு அப்படி ஒரு எண்ணம் கூட இல்லாம ஒரு பொம்மையான ஒரு ஆளை வச்சுட்டு இந்தியா முழுக்க வந்து ஒரு ஃபேக்கை வந்து ஃபார்ம் பண்றாங்க. ஒரு சூப்பர் ஹீரோ நம்மளோட ஜென்ரேஷன் எப்படி வந்து அடுத்து கொண்டு போக போகுது, எப்படி நாசமாக போதா இல்ல அழிஞ்சிருமா, இல்ல வந்து இந்த நாட்டை வந்து பின்னோக்கி இன்னொரு 50 வருஷம் கொண்டு போயிடுவோனா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறது மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.